இந்த பேட்டிக்கு ஏன் வந்தேன்ற மாரி பண்ணிட்டீங்க நீங்க. எங்க குருமகா சன்னிதானம் பேர்ல ஏதோ ஒரு பெரிய அசாசினேஷன் இருக்கு. அவர் பேர்ல குற்றச்சாட்டு இருக்கிறதாக நீங்கள் பத்திரிகையில வாங்கின செய்திய பார்த்து நீங்க ஆமா, பேசுறீங்க. ஆமா. நான் மடத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. ஆனால் அவரை போய் வணங்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு தொண்டன். ம். அந்த முறையில நான் எனக்கு தெரிந்த பதில சொல்றேன். இதுவரைக்கும் அந்த 27 பேர் இந்த பீடத்தை அலங்கரிச்சிருக்காங்க. சரி. இப்ப இருக்கக்கூடிய மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் தான் இப்ப அந்த 27வது குருமகா சன்னிதானமா இருக்காரு. இந்த 27 பேருக்கு முன்னாடி இருப்பாங்களே அவங்களுக்கெல்லாம் ஒரு பாரம்பரியம் சாதாரணமா நேற்று இன்றைக்கு தோன்றிய பாரம்பரியம் கிடையாது. 700 ஆண்டுகள் முன்னாடி தோன்றிய ஒரு பாரம்பரியமான மடம். இப்ப இருக்கக்கூடிய குருமணிகள் நட்சத்திர குருமணிகள் 27 நட்சத்திரம் 27 அவருக்கு நட்சத்திர குருமணிகள்னு பேரு. சரி. அவருக்கு ஒரு சிறப்பு உண்டு. 26 பேருக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. 2 எம்ஏ படித்தவர், 2 எம்ஏ படிச்சவர், 2 டாக்டரேட் வாங்கினவர். இந்த உலக நாட்டுல அவர் போகாத மாநாடு, அவர் போகாத இடம், அவர் போகாத கோயில் எதுவுமே கிடையாது. அவர் இந்த சன்னிதானம் வரத்துக்கு முன்னாடி வெளிநாடெல்லாம் போகலான்ற ஒரு பர்மிஷன் உண்டு. அந்த பர்மிஷன் பேர்ல அவங்க உலக நாடு அத்தனை நாட்டுக்கு போய் இந்த சைவ மாநாடு, சைவ சித்தாந்த மாநாடு, திருக்கோயில், குடமுழுக்கு எல்லாத்துலயும் போனவர். சங்கமித்ரன் ஒருத்தர் அவர் கிறிஸ்துவ மதத்துல இருந்தவர். கிறிஸ்துவ மதத்திலிருந்து இந்துவா மாறிட்டேன்னு சொல்லிட்டு அப்படி முழுமையா அவர் மாறி இருந்தால், அவர் சன்னிதானத்து பேர்ல ஏதாவது குறை சொல்ல வேண்டும் அவர் நினைத்திருந்தால், நேர சன்னிதானம் 4 தாழ்பால போட்டு அடைச்சிருக்க ரூம்ல எப்பவுமே இருக்காது. ஆயிரக்கணக்கான மக்கள் டெய்லி அவரை போய் தரிசனம் பண்றாங்க. நேர சங்கமித்ரன் போய் ஐயா சாமி இது மாதிரி இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட கேட்டா சாமியே பதில் சொல்லுவாரு.